பேர் சிவசத்யா, மதுரை மாவட்டம். புரட்சி தாய் சின்னம்மாவை இன்னைக்கு நாங்கள் பார்க்கறதுக்காக எங்கள் குழுவோட, பட்டிமன்ற குழுவோட நாங்கள் இங்கே எல்லோருமே வந்திருக்கோம். அம்மாவை பார்த்தோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அம்மா வந்து நேற்று கட்சி அவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அவங்களோட கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அம்மாக்காக கண்டிப்பாக எப்படி வந்து புரட்சி தலைவி அம்மாவோட வாரிசா, அம்மாவோட வழியில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு அம்மா நிறையவே ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அதே மாதிரி அம்மாவின் வழியில் வந்த எங்களுடைய புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் கண்டிப்பாக செய்வாங்க. அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக இந்த வட்டம் நம்ம 2026 நாம் வந்து கூட்டணி வச்சுனாலும் நம்ம வந்து புரட்சி தலைவி அம்மாவோட நாம் வந்து பயணம் பண்ணணும். சின்னம்மா அவர்களுக்கு உறுதுணையாக நம்ம எல்லாருமே, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இருப்போன்றத உங்களுடைய இந்த காணொளி மூலமாக தெரியப்படுத்துகிறேன். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி செவலூர் கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் கே முருகானந்தம் அம்மாவுடைய ஆதரவு பெற்று நல்லாட்சி அமைத்து ஏழைகளுக்கு உதவும் வகையிலே ஊழலற்ற ஆட்சியை அமைத்துக் கொடுப்போம். ராஜபாளையம், விருதுநகர், சிவகாசி, சாத்தூர் தொகுதிகளிலே உறுதியாக வெற்றி பெற்று தருவோம் என்ற கதிர்வேல் பேரவை செயலாளராக இருந்தேன், இணைச் செயலாளராக இருந்தேன். இப்போதைக்கு எடப்பாடி துறைன்னு சொல்லிட்டு இப்போ போய் இணைஞ்சிருக்காப்புல என்டிவி கூட்டணின்னு சொல்லி. அவர் என்ன துரோகம் பண்ணாருன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அம்மான்னு இருந்துட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடிகிட்ட போய் எடப்பாடி நல்லவர் வல்லவருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் வந்து துறைன்னு சொல்லிட்டு தூக்கு போட்டு செத்துருவேன் அவனோட சேர்ந்தா அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்னதை தவறி விட்டார். அதனால அந்த கட்சியிலிருந்து நான் விலகி சின்னம்மாட்ட இணைஞ்சிருக்கேன்.